10 பேர் உட்கார்ந்த இடத்துலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன். ஆடியோ ஆப்ரேட்டர் மட்டும் இருந்து அவருக்கு நேராகவும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன். நம்ம அருமையான ஊர் இவ்வளவு நேரம் பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கரியாப்பட்டினம் காவல் சரகத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு 2 நிமிஷத்தில் நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். சரிங்களா? இவங்க தலைவலின்னு பேசியிருக்கிறாங்க, இவங்க தலைவின்னு பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நொடிச்சிருவான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ஜாலியாக இருப்பான், அப்படியே மகிழ்ச்சியாக இருப்பான். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து ஆடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் மொத்த பொண்ணு தான், மொத்த பொண்ணு எல்லாம் எந்த மாம பொண்ணு தான், கைத்தட்டி ஆடுங்கடா 2 கண்ணு தான், வேணான்னு சொல்ல சொல்ல வேணான்னு சொல்ல சொல்ல எப்போதும் எங்க பாடு மங்களந்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான் அப்படின்னு ஜாலியா மகிழ்ச்சியா இருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு கேள்வியே கிடையாது, அவன்கிட்ட கம்பீரமா இருப்பான். ஆனா கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா சம்பளம் பத்தாது, அவனுக்கு நேரம் பத்தாது, குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா ஏகப்பட்ட பணிகள். அது ஃப்ரெண்டெல்லாம் என்ன மறந்துட்டாடா நீ என்ன மதிக்க மாட்டா அப்படிம்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். அதே பெண்களுக்கு இல்லையா? நீங்கள் கேட்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ராணி மாதிரி இருந்தோம், உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம் யோசிச்சு பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் அசைவ சாப்பாட்டையே சாப்பிட்டதில்லை பெண்கள். ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி புருஷனுக்கு ஆட்டுக்கறி பிடிக்குமே கோழிக்கறி பிடிக்குமே அதை சாப்பிடணும், தலையெழுத்து தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வீரனை குலதெய்வமாக வேண்டியிருப்பீங்க, கல்யாணத்துக்கு பிறகு பிடாரிய குலதெய்வமாக வேண்டியிருப்பீங்க. அப்போ புருஷனுக்காக தானே விட்டு கொடுத்து வரோம், நாங்கள் எப்படி தலைவலியாக மாறுவோம், தலைவி தானே அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? மனைவினால எங்களுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்க, ஏதாவது நிம்மதியாக இருக்கா? அதுவும் அன்னைக்கு ஒருத்தன் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தாயா, அம்மா எங்கடான்னார் அப்பா, அம்மா பக்கத்து உள்ள டிவி பார்த்துட்டு இருப்பானா. நேராக போனால் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கு, பிள்ளைக்கு சோறு போடலை, புருஷனுக்கு சோறு போடலை, பக்கத்து வீட்டில் டிவி பார்க்குது, பார்த்துட்டு சொல்லுது, இந்த பாரு புருஷனுக்கு சோறு போடாமல் எப்படி பட்னியாக கொள்றான்னு, நீ முதல்ல புருஷனுக்கு சோறு போடாமல் தான் அவனுக்கு பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கா. இவர் நம்மால் போனான் பாருங்க, அப்படியே தலையை பிடிச்சி அடிக்க போனார், அடிக்கலை, அடிச்சுட்டு நம்ம ஆள் உயிரோடு இருக்க முடியாது, கையை தான் ஓங்கினார். இந்த அம்மா ஆரம்பிச்சுட்டு அடி அடி உன் கையில் கட்ட உழைக்க. என்ற மயிலாடுதுறையில் கேட்டாங்க, பண்டார்குடியில் கேட்டாங்க, செம்பராவூரில் கேட்டாங்க, உள்ளூரில் ஒரு பையன் கேட்டிருக்க மாட்டான், எல்லாம் சித்தாளாக கேட்டிருப்பாங்க கொத்தனாருக்கு, இல்லைன்னா ஹோட்டல் வேலைக்கு வேலைக்காரியாக கூப்பிட்ருப்பாங்க. அதுலேருந்து நம்மால் தலையை சொரியறது கூட கையை மேலே தூக்குறது இல்லை. எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு அம்மா சொல்லணும், உன் புருஷன் இல்லாட்டி இவ்வளோ மோசமாக இருக்கான், ஏன் புருஷெல்லாம் அப்படி இல்லாட்டி எங்கே போனாலும் கண்டுக்க மாட்டான்டி, அப்போனா அவன் எங்கேயே போகிறான்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் கிராமத்தில் நடக்குதா இல்லையா நினச்சி பாருங்கள். அப்போ அந்த மனைவினால் தலைவலி இருக்குது. நான் இப்படி முடிக்கிறேன். ஒரு அம்மாவுக்கு 3 பொண்ணு, அந்த 3 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. என்ன ஆசைன்னா 3 மருமவனும் நம்ம மேலே பாசமாக இருக்கிறானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு மருமவனை அழைச்சிக்கிட்டு நேராக கடலுக்கு போகுது படகுல. திடீர்னு கடலில் போகிறப்ப திடீர்னு தண்ணியில் விழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது, மருமவன் காப்பாற்றிட்டான். ஆகா நம்ம மேலே பாசமாக இருக்கிறான் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஒரு காரு ஒன்று நிற்கிது, சின்ன காரு, மாருதி 800. அதில் என்ன எழுதிருந்துச்சு? மாமியாரின் அன்பு பரிசு. இப்போ 2வது மருமகனை செக் பண்ணணும், அதே மாதிரி போகுது, அதே மாதிரி விழுவுது, காப்பாற்றிட்டான். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி மாருதி 800 காரு நிற்கிது, மாமியாரின் அன்பு பரிசு. இப்போ கடைசியாக இருக்கிறது ஒரே மருமகன், அவனையும் செக் பண்ணணுமா இல்லையா? அழைச்சிட்டு போகுது, தண்ணியில் உழுவுது, இவன் காப்பாற்றலை, செத்து தொலை. இந்த பொண்டாட்டி எப்படிப்பட்ட பொண்ணை பெற்று வச்சா நீ, வந்து என் உயிரை எடுக்குது, செத்து தொலை அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் காலையில் பெரிய ஸ்விஃப்ட் கார் ஒன்று நிற்கிது, பின்னாடி திரும்பி பார்த்தா மாமனாரின் அன்பு பரிசுன்னு எழுதியிருக்கு. அப்போ மாமனார் எவ்வளோ லோல் பட்டிருப்பாரு. அப்போ தலைவலி எங்கே பார்த்தாலும் நடக்குதானே இருக்குது, இந்த மனைவியால் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருக்கிறாங்க. இதனால ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி என்பவள் ஒரு படி தலைவலியே தலைவலியே தலைவலியேன்னு தீர்ப்பு நான் சொல்ல முடியாது. உட்காரு, இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்குறாங்கல்ல, சும்மா விட்டுற முடியுமா? வெளிநாட்டில் போனீங்கன்னா ஒரு ஜென்மத்தில் 7 புருஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வெளிநாடு. ஆனால் தமிழ்நாடு 7 ஜென்மத்துக்கும் ஒரு புருஷனோட வாழக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாடு தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் என்னங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உங்கள் புருஷனை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியாது, நீலவேணி நீ வாடா போடான்னு பேசுவா, அது வேறு விஷயம். எங்கள் செண்பகராயநல்லூரில் என்னங்க அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ புதுசாக செண்பகராயநல்லூரில் ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஜோடி. இப்போ சாருமடை கடத்தூரில் புருஷன் முன்னாடி போகிறான் பொண்டாட்டியை விட்டுட்டு, என்னங்க 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 என் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்கங்க, இந்த ஊரில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாதுன்னு அர்த்தம்.
அதுவே உள்ளே போய் பீரோவில் திறந்து வெளியில் இருக்க புருஷனை பார்த்து என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி தான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், ஏதோ 100-200 பணம் கொடுங்கன்னு அர்த்தம். அதே ஒரு புள்ள பிறந்து வெளியில் வேனில் ஏற்றி விட்டு என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா நம்ம புள்ள இன்னைக்கு பள்ளியிடம் போகும்போது ஒரு 10 ரூபாயா 20 ரூபாயா பணம் கொடுங்கன்னு அர்த்தம். ஒரு ஜவுளி கடையில் போய் ஜவுளி எடுத்துட்டு வெளியில் இருக்கிற புருஷனை பார்த்து என்னங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் ஜவுளி எடுத்துட்டேன் பணத்தை கட்டுங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி வாழ்க்கையில் என்னங்க என்னங்க என்னங்கன்னு 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. கடைசியில் 80-85 வயசில் புருஷன் சாக கிடக்கிறான். உற்றார் உறவினர்கள் எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு, பத்தியை கொளுத்தி வச்சாச்சு, இளநியை வெட்டி வச்சாச்சு. அப்பையும் மனைவி தன் புருஷனை தூக்கி தலையில் வச்சு காது உரமா போய் என்னங்க என்னங்கன்னு சொல்லுவா. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் நல்லவளோ கெட்டவளோ படித்தவளோ படிக்காதவளோ உலகமே என்னை தூற்றி இருந்தாலும் என்னை வாழ வந்த என்னை மகாராணி மாரி பார்த்துக்கிட்டீங்க, இனி நான் மட்டும் இருந்து என்னங்க பண்ண போகிறேன், என்னையும் அழைச்சிட்டு போங்கன்னு அர்த்தம். இதை ஒவ்வொரு மனைவியும் தலைவியாக இருக்கிறதுனால தான் அதை சொல்கிறா. நான் நிறைவாக இப்படியே சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டில் ஒரு அம்மாவுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. உனக்கு உலகத்திலேயே பிடிச்ச 50 பேரோட பேரை எழுது அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா ஒன்றும் ஈஸியாக தன்னுடைய புருஷன் புள்ள பெரியப்பா சித்தப்பா மாமனார் மாமியான்னு 50 பேர் எழுது. வந்த போட்டியாளர் சொல்கிறாரு 25 பேர் அழிங்க, 25 பேர் தான் முக்கியம் அழின்னு சொன்னோன்னே பக்கத்தை விடு எதிர்த்த விடு அப்படின்னு தூரத்து சொந்தம் அப்படின்னு 25 பேர் அழிச்சு 25 பேர் இருக்குது. வந்தவர் சொல்கிறாரு இதில் ரொம்ப முக்கியமாக 10 பேர் தான் இருக்கணும், 15 பேர் அழினோடனே 15 பேர் அப்பயும் அழிச்சிட்டு கவலைப்படலை. வந்தவர் சொல்கிறார் இதில் ரொம்ப முக்கியம் 5 பேர் தான், 5 பேர் அழின்னு சொன்னோன்னே இப்போ தான் இந்த அம்மாவுக்கு கை நடுங்குது. இது வெறும் போட்டி இல்லை, இதில் ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரை தூரத்து சொந்தம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ போர்டில் இருக்கிறது 5 பேர். கடைசியில் தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகள், தன்னுடைய புருஷன் 5 பேர் மட்டும்தான் இருக்குது. வந்தவர் சொல்கிறாரு இந்த 5 பேரில் 3 பேர் தான் முக்கியம், 2 பேரை அழி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த போட்டியே எனக்கு வேண்டாம் தயவுசெய்து விட்டுருங்க சாமின்னு கேட்குறப்ப முடியாது, போட்டி போட்டி தான், 2 பேரை அழின்னு சொன்னோன்னே கையை நடுக்கத்தோட தாம் பெத்த அப்பாவையும் அம்மாவையும் அழிச்சிட்டா. சரி, இந்த 3 பேரில் 2 பேர் தான் முக்கியம், 1 பேர் அழின்னு சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு கண்ணு தண்ணி வந்து உடம்பு ஃபுல்லாக கண்ணு தண்ணியாக ஓடி தன்னுடைய மகளுடைய பேரை அழிக்கிறா. தந்த போர்டில் புருஷன் பேர், இன்னொரு பக்கம் புள்ள பேர், 2 பேர் தான் இருக்குது. சாமி இதோட விட்டுருங்க, இதுக்கு மேலே எதுவும் வச்சிடாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்கிறா. இல்லை இல்லை, இந்த 2 பேரில் ஒரு ஆள் தான் முக்கியம், ஒரு ஆள் முக்கியம் இல்லை, அழிச்சே ஆகணும்னு சொன்னப்ப இந்த அம்மா கண்ணீரோடையும் கப்பலத்தோடையும் இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு போய் யார் பேர் அழிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைங்க மாற்றி சொல்லணும்னு சொல்லக்கூடாது மாரி போய் நேராக தன்னுடைய மகனுடைய பேரை அழிச்சிட்டு கடைசியாக புருஷன் மட்டும் இருக்குது இந்த போர்டில். வந்தவர் கேட்டார், ஏம்மா உன்னை 10 மாதம் சுமந்து ஈண்டெடுத்ததனுடைய அம்மா அப்பா உன் ரத்தம், அவங்களோட ரத்தம் உன் உடம்புல ஓடுது, அவங்க வேண்டான்னு அழிக்கிறா. 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த உன்னுடைய மக வேண்டான்னு சொல்கிறா, 10 மாதம் சுமந்து ஈண்டெடுத்த உன் மக வேண்டான்னு சொல்கிறா. உனக்கும் உன் புருஷனுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் யார் பெத்த பிள்ளையோ எங்கிருந்தோ வந்தவன், இடையில உன்னை தாலி கட்டினவன், அவனை ஏன் முக்கியம்னு சொல்கிறான்னு கேட்டப்ப அந்த மனைவி என்ன தெரியுமா சொன்னா, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் 20 வயசு வரைக்கும் என்னை வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க எனக்கு முக்கியம் இல்லை. என்னுடைய மக நாளைக்கு கல்யாணம் பண்ணி அவ மாமனார் மாமியா சொல்றத தான் கேட்பா, அவளும் எனக்கு முக்கியம் இல்லை. ஏன் என் 10 மாதம் ஈண்டெடுத்த என் மகன் நாளைக்கு மருமக வந்ததுக்கு பிறகு அவனை அழைச்சிக்கிட்டு தனி கொடுத்தனும் கூட போயிடுவான், அவன் கூட முக்கியம் இல்லை. ஆனால் என் கட்டுன புருஷன் நான் எப்படி இருந்தாலும் என்னை கண் கலங்காமல் ராணி மாறி பாதுகாக்கக்கூடிய உறவு இந்த உலகத்தில் இருக்குன்னா அவன் ரத்தத்துக்கும் சதுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் தாயா என் புருஷன். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனா, மாங்கல்யம் தவழும் மகராசி வதனா, மலர்ந்தாலே போதும் வேறேது வேண்டும், எடுத்தாலும் என்ன 7 ஜென்மம் நீதானே எனக்கு இன்மான மனவன், ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. அந்த புருஷன் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு தலைவன்னு ஒரு மனைவி வாழ்றான்னா அவளை நீ தலைவியா ஏத்துக்காம எப்படி தலைவலின்னு சொல்லுவாங்கிறத இந்த மேடையில் சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கட்டிய மனைவி என்பவள் தலைவியே 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 என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய 4ஆம் நாள் மண்டகப்படி செண்டாங்காடு செண்பகராயநல்லூர் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.